இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கா? என்னத்தை தேடிட்டு இருக்கா? என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா லூசு மாதிரி? பேசாம நம்ம சன் டிவில அந்த சீரியல் பார்ப்போம். இந்த நாடகத்துக்கு அதுவே பரவாயில்ல போல. ச்சே, நல்லாவே இல்லை. ஏ கலா, வாங்கக்கா. என்ன பிள்ளை வீட இப்படி போட்டுட்டு டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? மொத டிவி பாப்போம், அப்புறம் வேலை பார்த்துக்கலாம். அது சரி. சீரியல் பாப்போம்க்கா. வீட்டு வேலை தானே, எப்பவும் பாக்குறது தானே, அதுவா முக்கியம். நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம தவமணி டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒன்னு கூப்பிடுறதுக்காண்டி நான் வந்தேன். என்னக்கா பிரேயர் மீட்டிங்? சீரியல் பார்த்துட்டு இருக்கேன், பிரேயர் மீட்டிங் சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சீரியலை பத்தி பேசிட்டு இருக்க. வா பக்கத்து ரூமுக்கு போவோம். அக்கா, ஒரு சீரியல் முடியட்டுக்கா, ப்ளீஸ்க்கா போவோம். சீரியல் பாக்காட்டி செத்தொன்னு போக மாட்டேன். வா முதல்ல போவோம். அக்கா வாமா. ஏன்க்கா? வாமா, இங்க உட்காந்து பேசுவோம். அந்த ஒரு சீனை பார்த்துட்டு வந்திருப்பேன், இப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க வம்படியா. நீ திருந்த மாட்ட, பொறு. உட்காரு. சீரியல் பார்க்க விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன விஷயம்னா சொல்லுக்கா. என்ன பிரேயர் மீட்டிங்க்கா? சொல்றேன் கலா. சரிக்கா, சொல்லுங்கக்கா. அது ஒண்ணு இல்ல கலா, அக்டோபர் 15 ஒரு வாலிபர் முகாம் நடக்குது. அதனால நம்ம தவமணி டீச்சர் ஒரு பிரேயர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்மள மாதிரி இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த பிரேயர் மீட்டிங் நடத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னு என்ன வேலை வெட்டி இல்லாமையாக்கா இருக்காங்க? கூப்பிட்றப்பெல்லாம் பிரேயர் போகுதுக்கு இங்க அவனுக்கு சீரியல் பார்க்கவே நேரம் இல்ல. கூப்பிடுற பிரேயருக்குலாம் போகணுமாக்கும். நீ ஏன் இப்படி சொன்னா எப்படி கலா? நம்ம வேலை போக மீதுள்ள நேரத்தை ஆண்டவருக்குன்னு செலவழிப்போம். இக்கா, இங்க வேலை நேரம் போக சீரியல் பார்க்கதாக்கா நேரம் சரியா இருக்கு. நீ சொல்ற அளவுக்குலாம் நேரம் இல்லக்கா. நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட. கடவுளால ஏதாவது பட்டு நீ திருந்த போற. ஏற்கனவே புருஷனாலையும் பிள்ளையாலையும் டெய்லி பட்டுட்டு தானக்கா இருக்கும். இதுக்கு மேல என்னக்கா படுறதுக்கு இருக்கு? நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. தவமணி டீச்சர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதோ வந்துட்டாங்க. என்ன மஞ்சுளாக்கா? தவமணி டீச்சர் வந்தாப்ல. பேசி முடிச்சிட்டீங்களா? உட்காருங்க. சீரியல் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. என்ன கலா, கேட்கறே ஒன்றும் சொல்லாம இருக்க? இல்லைங்க டீச்சர், நானும் சொன்னேன். அவ சீரியல் பார்க்கவும் சினிமா பார்க்கவுமே நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன செய்யணியே தெரியல.
என்ன கலா, இந்த ப்ரேயர் மீட்டிங்கோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியவே இல்லையா? மஞ்சுளா, இதை குறித்து அவளுக்கு புரியுற மாதிரி நீ சொல்லலையா? நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை வாலிபர்கள் காம இச்சைக்கு அடிமையாகி போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு தன்னுடைய ஜீவனையே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டாமா? அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டாமா? அப்புறம் எப்படி தேசத்துல எழுப்புதல் வரும்? இப்படி எழுப்புதல் வரக்கூடாதுன்னு தான் இப்படி வாலிபர்களை இப்படிப்பட்ட பாவத்துல அடிமைப்பட வச்சிருக்கான் பிசாசு. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு சும்மா இருக்கலாமா? ஜெபிக்க வேண்டாமா? நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா என்ன செய்யறது? நம்ம ஜெபம் பண்ணாதானே ஆகஸ்ட் 15 முகாமுக்கு நிறைய வாலிபர்கள் கலந்துக்கிடுவாங்க. கலந்துக்கிட்டா தானே விடுதலையை பெறுவாங்க. நீ என்னவோ ஜெபிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்ற. இந்த மஞ்சுளாவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், இந்த ப்ரேயர் மீட்டிங் வர எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். நீங்க சீரியல் பாக்குறதையும் சினிமா பாக்குறதையும் விட்டுட்டு ஜெபிச்சீங்கன்னா இந்த முகாம்ல பெரிய மாற்றம் உண்டாகும். அநேக வாலிபர்கள் இயேசுவுக்கென்று எழும்புவாங்க. உங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஒன்னு சேர்ந்து ஜெபிச்சீங்கன்னா ஆகஸ்ட் 15 முகாம்ல நிறைய வாலிபர்கள் கலந்துக்கிடுவாங்க. என்னக்கலா, நான் சொன்னது புரிஞ்சதா? எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோ. நல்லா ஜெபம் பண்ணு. ஏசாமி உங்ககிட்ட பேசுவாங்க. மஞ்சுளா, வா போவோம். கலா, போயிட்டு வரேன். ஐயா, என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு. இந்த பஸ்ஸுக்கார வேற எங்கிட்ட இறக்கி விட்டு போயிட்டான். பாவி பையன், இவன் வேற இப்படி பண்ணிட்டானே. ஐயோ, தலை சுத்துதே. இந்த கல்ல இப்படி உட்காருவோம், இதுக்கு மேல முடியாது. என்ன இப்படி இருக்கு? மஞ்சளாக்காக ஃபோன் அடிப்போம். ஐயோ, இப்படி இருக்கு. ஐயோ, அக்கா அக்கா, ஸ்கூல் வரைக்கும் போயிருந்தேக்கா. வர வழியில நாய் தலை சுத்திட்டு வந்துருச்சுக்கா. கொஞ்சம் வரீங்களா? அக்கா, நல்லா பேச முடியலக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. அக்கா, நம்ம ஊருக்கு வெளியே ஆட்டு முக்கு இருக்குல்ல, அங்கே இருக்கேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரிக்கா. ஐயோ அம்மா, சே, தலை சுத்துது. இந்த பாவி பையன் எப்படி பண்ணிட்டானே. அவன் பண்ணதை கேட்டு என்னென்னமோ செய்யுது. கலா, என்னாச்சு? அக்கா, வந்துட்டீங்களா? ஏன் தலை சுத்துச்சு? எதுக்கு ஸ்கூலுக்கு போன? ஏன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? தம்பி என்னவோ பண்ணிட்டானு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். அவங்க சொன்னதை கேட்டுட்டு பஸ்ல வந்துட்டு இருந்தேன். ஸ்டாப் மாதிரி இறங்கிட்டேன். ஸ்கூலுக்கு வர சொன்னாங்களா? எதுக்கு வர சொன்னாங்க? என்ன பண்ண தம்பி? அக்கா, ஸ்கூல்ல 4 பசங்களோட சேர்ந்து செல்போன்ல ஏதோ தப்பான படம் பார்த்தானா, சிகரெட் குடிச்சானா, டீச்சர் சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? தம்பி நல்லா தானே இருந்தான். எங்க போய் சிகரெட் குடிச்சானா? எங்க போய் செல் பார்த்தானா? யார் இத பார்த்தா? அக்கா, அவங்க ஸ்கூல் கேம்பஸ்ல ஒரு ஓரமா உட்காந்து கேடு கட்டவங்க பார்த்துருக்காங்கக்கா. அவங்க பிடி சார் பார்த்துட்டாங்களாம்க்கா. சரி விடுமா, பார்த்துக்கலாம். நானும் ஏதோ ஒரு படபடப்புல நம்ம தவமணி டீச்சர்கிட்ட கூட சொல்லிட்டேன். இப்ப அவங்களும் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோ வந்துகிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம ஏதாவது செய்வோம். டீச்சர் வாங்க. என்ன மஞ்சுளா, வாங்க. என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஏன் படபடன்னு வந்துச்சு உனக்கு? எங்க போயிட்டு வந்த? ஸ்கூலுக்கு போன டீச்சர். அங்க உங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. அப்படி என்ன தப்பு பண்ணானா? அப்படியே நாளை இங்க வந்து ஏன் உட்கார்ந்துருக்கணும்? அதான் எனக்கும் தெரியல. அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் இவகிட்ட. டீச்சர், அவங்க சொன்னதை கேட்டு
பஸ்ஸில் ஏறி வந்துட்டு இருந்தேன், வேற ஸ்டாப்பில் இறங்கிட்டேன். அவன் அப்படி என்னதான் தப்பு பண்ணானா? அப்படி ஸ்கூல்ல என்னதான் சொன்னாங்களாம்? அக்கா, தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான வீடியோ ஏதோ செல்ஃபோனில் பார்த்தானா. சிகரெட் எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்கான். அதை அவங்க டீச்சர் பார்த்துட்டு அவள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயமா? என்னக்கலா, நம்ம என்ன பண்றது? நம்ம வீட்லயும் நடந்துருச்சு. சரி, நம்ம என்ன செய்ய முடியும்? ஜபந்தான் பண்ண முடியும். ஏசாமி நமக்கு உதவி செய்வாங்க. நான் சீரியல் பார்த்துட்டு டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன் டீச்சர். நல்லா ஜோம் பண்ணியிருக்கணும் டீச்சர். ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமில் எல்லா வாலிபர்களும் ஏன் கலந்துக்கணும் எனக்கு இப்போதான் டீச்சர் புரிஞ்சுது. இதுக்கு நான் என்ன சொல்ல? பட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேல. நம்ம ஜோம் பண்ணுவோம். சரிங்க டீச்சர். இனியவளே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெண்களாகி உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் தையல் நாயகி ஒருவரை சந்திக்கலாம். இது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் அடங்கி இருக்கிறது. முதலாவது நான் உங்களுக்கு ஒரு பாட்டியை அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அந்த பாட்டி என்ன செய்வார்கள் என்றால், தங்கள் வீட்டு வாசலிலே அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் கையிலே ஒரு வேத புத்தகம் இருக்கும். அந்த வழியாகத்தான் கல்லூரி மாணவர்கள் தங்கள் கல்லூரிக்கு செல்வார்கள். இந்த பாட்டி மிக அன்பாக கூப்பிடுவார்கள் ஒரு மகனை. எப்பா கொஞ்சம் வாப்பா அப்படின்னு வாங்க. வந்த உடனே, நீ என் பேரனை மாதிரி இருக்கப்பா, எனக்கு இந்த வேத புத்தகத்துல இருந்து கொஞ்சம் வசனத்தை வாசித்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த மாணவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த பாட்டி பக்கத்துல உட்கார்ந்து அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்பான். அவங்க எடுத்து கொடுக்குற பக்கத்துலையோ அல்லது அவர் சொல்ற பகுதியவோ எடுத்து அவன் கொஞ்சம் வாசித்து கொடுப்பான். வாசித்து காட்டின உடனே, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் யாராவது ஒரு பையனை கூப்பிடுவாங்க. அந்த பசங்களும் இவங்க பிரியமா, என் பேரனை போல இருக்கப்பா, வாப்பா, இங்க வா தம்பி, நீ அன்பா இருக்க அப்படிலாம் கூப்பிட்டு அமைதியா வாசிக்க சொல்லுவாங்க. இதுதான் அவங்க ஊழியம். அதாவது வசனம் எப்படியாவது அவனை தொடணும் அப்படின்னு அதுக்கு பொருத்தமான பகுதிகளை எடுத்து வைத்து அந்த பிள்ளைகளை வாசிக்க வைப்பார்கள். இது நாள்தோறும் நடந்தது. வேறு யாரும் அந்த பாட்டியோடு கூட இல்லை. ஆண்டவர் தான் அந்த பாட்டியோடு கூட இருந்தார்கள். நாட்கள் சென்றன. ஒரு நாள் இந்த பாட்டி இறந்து விட்டார்கள். அவர்களுடைய அடக்க ஆராதனை ஆலயத்திலே நடைபெற்றது. அந்த ஆலய வளாகத்திலே நிறைய கல்லூரி பசங்க வந்திருந்தாங்க. இந்த போதகருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பாட்டிக்கு ஒருத்தரும் இல்லை. என்னமோ நம்ம சபையார் அப்பப்ப போய் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம சபையாரை விட இந்த பாட்டியோட இதுக்கு இத்தனை பசங்க வந்திருக்காங்களே, தெரியாம வந்துச்சானுங்களோன்னு சொல்லி அவங்க மெதுவா கேட்டாரு. நீங்க யாருடைய ஒரு இறப்பை எண்ணி வந்திருக்கிறீர்கள் சொல்லி இவங்க எல்லாரும் சொன்னாங்க, பாட்டி பாட்டி பாட்டின்னு. பாருங்க, அந்த வசனம் அந்த பசங்களை கவர்ந்தது, அந்த பாட்டியை நேசிக்க வைத்தது. இந்த பாட்டியால தான் நான் நல்ல வழிக்கு வந்திருக்கேன். அந்த பசங்க மனசுல இந்த வசனம் கிரியை செய்துச்சுமா. இவங்க செய்தது ஒரு சின்ன செயல்தான். ஆனா அந்த சின்ன செயல் பாருங்க ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. அந்த பசங்க மனம் திரும்புவதற்கு அது காரணமா அமைஞ்சிச்சு. அவங்களை கூப்பிட்டு வச்சு, நீ இப்படி செய்யறது பாவம், அப்படி செய்யறது பாவம் அப்படின்னு எந்த போதனையும் அவங்க செய்யல. அடுத்து அவங்களை உட்கார வச்சு ஒரு வேதத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவையும் அவங்க செய்யல. அவங்க செஞ்சதெல்லாம் என்ன காரியம்? தம்பி வாப்பா இதை வாசி. வசனமே சத்தியம். அந்த சத்தியம் நம்மளை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும்.
இதே மாதிரி தான் இந்த யோப்பா பட்டணத்துல, யோப்பா பட்டணம் ஒரு கடற்கரை பட்டணம். அந்த யோப்பா பட்டணத்துல ஒரு சீஷி வாழ்ந்தாங்க. அவங்க பேரு தபீத்தாள். கிரேக்க பாஷையில அவங்களுக்கு தொற்காள்னு பேரு. இவங்க பாருங்க, அந்த பட்டணத்துல அவங்க ஒரு சீஷியா இருந்தாங்க. சீஷினா யாரு? கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். நமக்கு வேதத்துல பார்க்கலாம், ஆண்டவருடைய சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் வந்தது. அப்ப இந்த அம்மா சீஷின்னு சொன்னா, இந்த அம்மா ஒரு சீடர்னு சொன்னா, இந்த அம்மா ஒரு கிறிஸ்தவள், இயேசுவை பின்பற்றியவள். இவங்க என்ன செஞ்சாங்களாம்? நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். எப்படி செஞ்சாங்க? மிகுதியாய், அதிகமா செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு சின்ன காரியம் செஞ்ச உடனேயே அப்படி ஒரு பெருமை பீத்துறது இருக்கக்கூடாது. நான் பாருங்க, அந்த அவங்களுக்கு நான் இப்படி ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்தேன், அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இத்தனை ரூபா கொடுத்தேன் அப்படின்னு தம்பட்ட அடிக்கக்கூடாது. இல்லாட்டி இந்த கோயிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி போட்டேன், அதில் என் பேர் எழுது. இந்த மாதிரி செய்யறதெல்லாம் பரத்துக்கு போகவே போகாது. பெருமைக்காக அப்படி செய்தா அது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகாது. யாருக்கும் தெரியாம நீங்க செய்யற உதவி இருக்கு பார்த்தீங்களா, அது எங்க போகும் தெரியுமா? பரத்துக்கு போகும். சரி, இங்க கொர்நேலியு யாரு? 100க்கு அதிபதி. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி. அவர் செசரியா பட்டணத்துல இருந்தாரு. என்னடா அந்த பாட்டியை பத்தி பேசுறப்பே அங்க போயிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவரும் என்ன செஞ்சார்னா, மிகுந்த தர்மங்களை ஜனங்களுக்கு செய்தாராம். கடவுள் பக்தி உள்ள மனுஷன், அவரும் நிறைய தர்மம் செஞ்சார். அப்ப தூதன் அவருக்கு தரிசனமாகி, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப, அதாவது மதியம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணாராம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப தூதன் சொல்றான், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. அப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் எங்க போகுது? தேவனுடைய சந்நிதிக்கு போகுது. சரி, இப்ப இந்த பாட்டிய, இந்த தொற்காளை பார்த்துட்டு வருவோம். இந்த தொற்காலம்மா இப்படி தர்மங்களை செய்துட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா அவங்க செய்ததுல குறிப்பிடப்பட்ட ஒரு உதவி என்ன தெரியுமா? அதாவது விதவைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் கவனிக்கப்படாதவர்களாக, ஒரு ஐயோ இப்படி இல்லையே என் வாழ்க்கையில, என் கணவர் இல்லைன்னு கவலைப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க தேவைகள் அதிகமா இருக்கலாம். அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம்? வஸ்திரங்கள், அங்கிகள்லாம் கொடுப்பாங்களாம், தச்சு கொடுப்பாங்களாம். பாத்தீங்களா? அவங்களுக்காக இவங்களுடைய உதவிகள் அதிகமா இருந்துச்சு. இவங்களுக்கு வியாதி வந்தது. அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. கடைசி மரித்து போனார்கள். நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருந்தா நமக்கு மரணம் வராம இருக்குமா? வியாதி வராம இருக்குமா? கஷ்டம் வராம இருக்குமா? சிலர் அப்படிதான் சொல்றாங்க. நீ கடவுளை பிடிச்சிச்சின்னா உனக்கு கஷ்டமே வராது, உனக்கு வியாதியே வராது. இல்லைங்க, இந்த உலகத்துல ஒரு போட்டி தான் நடக்குது. என்ன போட்டி? ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு இடையில நம்ம பங்கு போடுறாங்க. ஆண்டவர் என் பிள்ளையா வாப்பா, நீ நல்லதே செய்யி, நான் உன்னை எங்க கூட்டிட்டு போவேன்? என் இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். நித்திய காலமா நீ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இது ஆண்டவருடைய அழைப்பு. சாத்தா என்ன சொல்றான்? உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்கும், நீ எதுல சோர்ந்து போயிருக்க அப்படின்னு அதை பார்த்து அதுக்குள்ள நுழைஞ்சி உனக்கு சோதனைகளை கொடுத்து, பார் உலகத்தை, இந்த உலகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, இன்பமா இருக்கு, பரவாயில்ல, நீ பொய் சொல்லலாம், 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம், நீ என்ன செய்யலாம், லஞ்சம் வாங்கலாம், நீ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், நீ இன்பமா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி அவன் என்ன செய்யறான்? உன்னை அவன் பாதையில கொண்டு நேரா எங்க கூட்டிட்டு போறான்? நரகத்துக்கு. தன்னோட பங்கு பெறுவதற்கு அவன் கூட்டிட்டு போறான். நரகம் நமக்காக உண்டாக்கப்படலை, அத பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா அவன் நீயும் வா, அப்பதான் உன்னை கஷ்டப்படுத்தி நான் சந்தோஷப்படலாம் அப்படின்னு அவன் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கிடையில நம்ம எந்த பக்கம் சாயிரோன்றதான் முக்கியம்.
ஒரு முறை ஒரு இளைஞன் வந்து சொன்னா, நான் ஒரு ஊழியக்காற்ற, ஐயா என் உள்ளத்துக்குள்ள வெள்ளை நாயும் கருப்பு நாயும் சண்டை போடுதியான்னு நானா. அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதாவது நன்மை செய்ன்னு ஒரு பக்கம் சத்தம் கேட்குது, நீ தீமை செய்ன்னு ஒரு பக்கம் சத்தம் கேட்குது. இதெல்லாம் தப்பே இல்லப்பா. உலகத்துல வாழ்ற வரைக்கும் நீ அனுபவிக்கணும் இல்ல. பெண்களுக்கு எப்படி சோதனை வரும்? அவ வீட்டுல பாரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, டபுள் டோர் இருக்கு. அவ வீட்டுல பாரு ஏசி போட்டிருக்காங்க அந்த வெயில் காலத்துல. உன் கணவன் உத்தமம் உத்தமம்னுட்டு இருக்கான், அவங்க லஞ்சம் வாங்குறாரு. அதெல்லாம் நம்ம உதவி செய்யறோம், அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அன்பளிப்பு, வாங்க வேண்டியதானே. அப்படின்னு இவர் பிழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்லாம் நினைக்கிறதுக்கு சாத்தான் தூண்டுவான். அப்ப நீ என்ன செய்யணும்? இந்த காரியம்லாம் கடவுளுக்கு பிடிக்காது, நான் வந்து கொஞ்சத்துலயும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி இருக்கணும். உண்மையா உத்தமமா கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு இருக்கணும். தெரியுதா? இப்படி சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனையை நம்ம ஜெயிக்கணும். வியாதி வருதா? வரத்தான் செய்யும். ஆனா அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? சுகம் கொடுப்பாரு. சில சமயங்கள்ல என்ன செய்வாரு? போதும் இவங்களுக்கு இந்த பாடுகள் அப்படின்னு நினைச்சாருன்னா தான் சமூகத்துக்கு கூப்பிட்டுக்குவாரு. அது என்ன, அது கஷ்டமா? அது சந்தோஷமான இடம். கர்த்தர் நியமித்த நேரம் வரும்பொழுது அவர் அழைத்து கொள்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும், அந்த குடும்பத்துல கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு போதும், இது வரைக்கும் அவங்க அனுபவிச்ச பாடுகள் போதும், இந்த உலகத்துல இருக்கப்ப பாடுகள் தானே அப்படின்னு நினைச்சு எடுக்கலாம். மற்றபடி கர்த்தர் செய்றது எல்லாமே நன்மைதான். தெரியுதா? சரி, இங்க வருவோம். இந்த தொற்காலமா இறந்துட்டாங்க. இறந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்கள குளிப்பாட்டி மேல் வீட்டுல கிடத்தி வச்சுட்டாங்க. அப்படித்தானே செய்வாங்க. நல்லா சுத்தமா குளிக்க கிளிக்க வச்சு நல்லா அடக்கம் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க மக்கள். குளிப்பாட்டி வச்சாச்சு. ஆனா அங்க இருக்கிற சீடர்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன தெரியுமா? இந்த யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துலதான் லித்தா பட்டணம் இருந்துச்சு. அந்த லித்தான்ற ஊருக்கு யார் வந்திருந்தா? பேதுரு வந்திருந்தார். அங்க பேதுரு ஊழியம் செய்துட்டு இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே இந்த அங்க இருக்க சீஷர்கள், ஒரு சீஷனா அவங்கள சுத்தி இருக்க உறவு எதுவா இருக்கும்? சீஷர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, இவங்க தான் இருப்பாங்க இல்லையா? அந்த சீஷர்கள் என்ன செய்யறாங்க? அவங்கள 2 பேரை தெரிந்தெடுத்து, நீங்க லித்தா பட்டணத்துக்கு போய் அந்த பேதுருவை கூட்டிட்டு வாங்க, தாமதம் இல்லாமல் வரணும்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன்னா இங்க அவங்க சொந்தம் என்ன செய்யும்? மற்றவங்க அடக்கம் பண்றதுக்கு வந்துருவாங்க இல்ல, சீக்கிரம் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அதனால இவர் என்ன சொல்றாரு? தாமதம் இல்லாம வரணும்னு கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டார். உடனே எல்லாரும் போனாங்க, பேதுருவை கூட்டிட்டு வந்தாங்க. வாங்க, சீஷர்கள்லாம் அங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்பவுமே ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்யும் பொழுது எப்படி செய்யணும்? தாமதம் இல்லாமல் செய்யணும். ஒத்தி போடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தி போடவே கூடாது. உடனுக்குடனே ஆண்டவர் சொல்லிட்டாரா, இதை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன செய்யணும்? அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். எதுலையுமே ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை சேர்க்கும். தெரியுதா? தன் வேலையில ஜாக்கிரதையா இருந்தா அவன் எங்க நிப்பானா? ராஜாக்கு முன்னாடி நிப்பானா. சரி, இவர் வந்துட்டார், பேதுரு வந்துட்டார். வந்த உடனே அவனை மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க யார் இருக்கா? விதவைகள்லாம் இருக்காங்க. உடனே அந்த விதவைகள்லாம் என்ன செய்யறாங்க? அந்த பேதுருவை சூழ்ந்து நின்னுகிட்டாங்க. நின்றுங்க பாருங்க, இந்த அங்கி அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தது, இந்த வஸ்திரம் அவங்க எனக்கு தச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் காட்டிட்டு அழுகுறாங்க. ஐயோ, எங்களை நேசித்த ஒரு தாயார், எங்களுக்கு அன்பான வார்த்தைகளை சொன்ன தாயார், எங்க குறைவையெல்லாம் நிறைவு செய்த தாயார் இப்ப இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. ஐயோ, ஒரு இழப்பு, எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சே அப்படின்னு அழுகுறாங்க. உங்க வாழ்க்கையில கூட சில இழப்புகள் இருக்கும். ஐயோ, என்னை நேசித்தவர்கள் விட்டுட்டாங்களே, நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல அவ்வளவு செல்லமா இருந்தனே, இப்ப திருமணமாய் வந்து என்னைய சாப்பிடன்னு சொல்லக்கூட ஆள் இல்லையே, இங்க என்னை நேசிக்கிற ஆட்கள் இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இழப்பின் மத்தியில் இறைவனை தேடுங்கள், இயேசுவை தேடுங்க. அவர் உங்களுக்கு காரியங்களை எல்லாம் மாறுதலாய் முடிய பண்ணுவார். அன்பா பொறுமையா காத்திருங்க.
கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவாய் செய்வார். இல்ல, எங்க அப்பா அம்மா வீட்டுல நான் வசதியா வாழ்ந்தேன், எல்லா வசதி இருந்தது. ஆனா இங்க வந்த பின்னாடி, திருமணமாய் வந்த பின்னாடி இங்க எல்லா வசதி குறைவா இருக்கு. யோசிக்கிறீங்களா? ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். உங்க தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் செய்வார். உங்க மகனை அன்பா வளர்த்தீங்க, வசனத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க, கிறிஸ்தவ பாடல்களை கற்றுக் கொடுத்து வளர்த்தீங்க. ஆனா இப்ப வாலிபத்துக்கு வந்த உடனே, அவன் கல்லூரியில அடியெடுத்து வச்ச உடனே கொஞ்சம் எதிர் திசையில ஓட ஆரம்பிக்கிறானோ, உங்களை விட்டு கொஞ்சம் விலகுறானோ. ஜெபிங்கம்மா, ஜெபிங்க. உங்க அன்பை தொடர்ந்து காட்டுங்க, வெறுக்காதீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இழப்பின் மத்தியில நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய தேடுதலுக்கு பதில் தருவார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்றீங்க இல்லையா? எல்லா இழப்பும் மாறுமா. இழப்பு இழப்பாவே இருக்காது. சரி, இங்க பார்க்கலாம். எல்லாம் அழறாங்க. அழுத உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? எல்லாரையும் வெளியே போக சொன்னார். ஏன்? அது இழப்பை நினைத்து அழுது கொண்டு இருக்கிறது. அது அதுல இருந்து வரணும். இழப்பு மாறும்ன்றது எண்ணத்துக்கு வரணும். எல்லாரையும் வெளியே போக சொன்னார். போயிட்டு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். அவர் ஜெபிக்கிறார். ஜெபந்தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு அந்த பிரேதத்தின் புறமாக திரும்புகிறார். இல்ல, நம்ம உயிர் போயிடுச்சுன்னா நம்மளை என்னன்னு சொல்றாங்க? பேர் சொல்லியா சொல்றாங்க? பாடி, பிரேதம் அப்படிதான் சொல்லுவாங்க. பார்த்து அவர் சொன்னாரு, தபித்தாளே எழுந்துருன்னு சொன்னார். என்ன அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்? அந்த யவீரோட மக இறந்தப்ப இயேசு என்ன செஞ்சாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேரை மாத்திரம் கூட்டிட்டு போனார். அந்த பெண்ணை படுக்க வச்சிருந்த அறைக்கு. அப்பா அம்மா, அந்த குழந்தையோட அம்மா அப்பா, யவீரோட மனைவி. அவர் என்ன செஞ்சாரு? அந்த குழந்தையோட கையை பிடிச்சி, சிறு பெண்ணே எழுந்துருன்னாரு. என்னாச்சு? அந்த குழந்தை எழுந்திருச்சிருச்சு. மரித்து போயிருந்த குழந்தை உயிரோட எழுந்துச்சு இல்லையா? அதை கண்ணால பார்த்தார்ல. தன் குரு செய்ததை பார்த்த அந்த சீடன் அதே மாதிரி சொன்னாரு. என்ன செஞ்சாரு? தபித்தாளே எழுந்துரு. உடனே அவ கண்ணை திறந்துட்டா. திறந்து அப்படியே அந்த அம்மா பாக்குது. பார்த்த உடனே அவர் என்ன செய்றார்? கை கொடுத்து எழுந்திருக்க பண்ணினார். எல்லா பரிசுத்தவான்களை அழைச்சார், அந்த சீடர்களை. பரிசுத்தவான்கள்னா யாரு? சீடர்கள். சீடர்கள்னா யாரு? கிறிஸ்தவர்கள். என்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டு அதை நீ விசுவாசித்து கடவுளுடைய பிள்ளையா மாறுறையோ, அன்னைக்கு நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. உயிருள்ளவளாக காண்பித்தார். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஒரே சந்தோஷம். கண்ணீர் அப்படியே மாறுச்சியா? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னபடி அங்க இருந்தவங்க எல்லாம் ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷம்? அந்த மரணத்திலிருந்தே அவர்களை தூக்கி எடுத்தது. இது யோப்பா பட்டணம் எங்கும் பரவுது. எல்லாம் ஓடி ஓடி வந்திருப்பாங்க அந்த அம்மா வீட்டுக்கு. என்ன நடந்துச்சுப்பா? நீ இறந்துட்டியாமே, நீ உயிரோட வந்தையாமே அப்படின்னு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன ஏற்பட்டிருக்கும்? ஒரு விசுவாசம். அந்த பட்டணத்துல அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வர ஒரு பிரச்சனை அல்லது ஒரு வியாதி அல்லது ஒரு மரணம் எதுவா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கர்த்தர் சித்தப்படிதான் நடக்குது. அதன் மூலம் நீங்க ஊழியம் செய்றீங்க. எப்படி தெரியுமா? அநேகர் கர்த்தருக்குள் விசுவாசம் வைப்பார்கள், கர்த்தருடைய பிள்ளையா மாறுவாங்க. உங்களுக்கு தெரியாது, ஐயோ நான் கடவுளை நம்பினேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அது 1-2 பேர். யாரு சாத்தானுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க மனசுல அவன் போய் கிரியேட் செய்து அவங்க சொல்லுவாங்க, நீ கர்த்தரை நம்பி என்ன செய்ய, கோவிலுக்கு போய் என்ன செய்ய, ஊழியம் செஞ்சு என்ன செய்ய, உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சுல அப்படின்னு சொல்றவங்க சாத்தானுக்கு தன் உள்ளத்துல இடம் கொடுத்து பேசுறாங்க. மற்றவங்க யோசிப்பாங்க, இந்த கஷ்டத்துலயும் இந்த கண்ணீர்லயும் இவங்க யார பிடிச்சிருக்காங்க? ஆண்டவரை பிடிச்சிருக்காங்கப்பா, அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு என்ன செய்வாங்க? விசுவாசிப்பாங்க. அதுவும் அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க மீட்கப்படும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? பாருங்க, அவங்க நம்பிய தெய்வம் அவங்களை காப்பாற்றியது என்று கூறுவார்கள்.
ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். நீங்க எங்க கைய பிடிச்சிருக்கீங்க ராஜா. எங்க வலக்கரத்தை பிடிச்சிருக்கீங்க ராஜா. எங்களை நீங்க கூட்டிட்டு போறீங்க ராஜா. எங்க வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் சந்திக்கிற எல்லா நிகழ்வுகளும் உம்மால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா தகப்பனே, இந்த உலகத்திலேயே ஆண்டவரை தகப்பனே, எங்களுக்கு எங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கலாம், அல்லது ஆண்டவரை அதுக்குரிய கிரீடங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டும். பிரச்சனையிலிருந்து ஒரு மீட்பை தாரும். அவர்கள் கண்ணீரை துடையும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென்.